வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் ஷார்க் பாய்ஸ். இனி நம்ம சேனலில் நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி இந்த கேர மீன்களை பிடிக்கிறதுக்காக தூண்டில் போட வந்திருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம விடிய காலையிலேயே பார்த்தீங்கன்னா இறை மீன்களை பிடிக்கிறோம். அதை தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம உயிரோட இந்த முளிய மீன்களை பிடிச்சி அதை வந்து தூண்டியில் குத்தி விடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது வலை போட்டு இந்த பறக்கோளா மீனை பிடிச்சி இந்த பெரிய கேரை பெரிய சுங்க மீன்கள்லாம் பிடிக்கிறதுக்காக நம்ம தூண்டிலில் போட்டு விட போகிறோம். ஆனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வலையை சுற்றி பெரிய பெரிய டால்ஃபின் கூட்டம் பார்த்தீங்கன்னா அப்படியே சூழ்ந்துக்குச்சு. நம்ம படகு கூடிய எப்படி அழகாக நீந்திக்கிட்டு வருதுன்னு நீங்களே தொடர்ந்து பாருங்கள். பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு பிரமிப்பான காட்சியாக இருக்கும். ஏன்னா இந்த டால்ஃபினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், அது ஒரு நல்ல விளையாட்டு பிரியாணி. ஜாலியாக நம்ம போட்டு கூட நம்ம கூட சூப்பராக விளையாண்டுட்ருக்கோம். அதே போல் நம்ம வலையில் மாட்டிருக்க இந்த மீன் ஈஸியாக சாப்பிட்டுட்டு போயிடனா பார்த்துக்குங்களேன். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு நீங்களில் யாரெல்லாம் வந்து டால்ஃபின் கூட விளையாடிருக்கீங்க, இல்லை டால்ஃபினை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நண்பா அப்படின்றவங்களாம் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டால்ஃபின்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் நாய்களை வளர்க்குற மாதிரி ஃபாரின்லலாம் ஒவ்வொரு விதமாக செல்லமாக வளர்த்துக்கிட்டே வராங்க. யாரெல்லாம் வந்து டால்ஃபினை வளர்க்குறத பார்த்துருக்கீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்க நண்பர்களே, ஒரு டால்ஃபின் அருமையாக எட்டி பார்க்குது. நம்ம பிரதர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீன் போட்டு அந்த பக்கத்தில் டால்ஃபினை வர வைக்கலான்னு பார்க்குது. ஆனால் வந்து அது உஷாராக சைடாகவே மேய்ஞ்சிட்டு போகுது. பாருங்க நண்பர்களே, சுற்றி பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி நிறைய டால்ஃபின் கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு 30-40 டால்ஃபின் வந்து நம்மளை சுற்றியே இருக்குன்னா பார்த்துக்குங்களேன். எவ்வளவு கிட்ட வந்து வீடியோ எடுத்து செமையா இருக்காது. எப்படா மேல பிடிக்க முடியாது. இந்த டால்ஃபினை பார்த்தா இந்த கொஞ்ச நேரத்தில் எப்படி தான் எவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த வேலையை செஞ்சு முடிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியல. அது பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருந்ததுனால ஈஸியாக எல்லா வலையும் ஸ்பீடாக பற்றிக்கிட்டே போயிட்டோம். நம்ம எவ்வளோ வேகமாக அந்த வலையை பற்றிக்கிட்டு போகிறோமோ நம்ம படகு கூடயே இந்த மீன்கள் அப்படியே சுற்றிட்டு இருக்குன்னா பார்த்துக்குங்களேன். இந்த டால்ஃபினோட பார்க்குறதுக்கே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்லா சந்தோஷமாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே வந்து ஒரு அழகாக எப்படி நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணி பார்க்க எவ்வளோ பக்கத்தில் வருதுன்னா பார்த்துக்குங்களேன். கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அசால்ட்டாக எப்படி வருதுன்னா பாருங்களேன். அதுங்களோட இந்த டால்ஃபின்லேயே வந்து நிறைய வகைகள் இருக்குங்க. பாருங்களேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அஞ்சு பிடிச்சினாங்க. வேற வந்துருக்குமா வாயா ஏடா
ஒன்றும் 100 கிலோ 200 கிலோ என்ன பை வேற ஒன்று இருக்குமா